வணக்கங்கண்ணு. இது சிங்கப்பூர் மண்ணு. கோடை காலம் வந்துட்டாலே வெயில் எப்படி அனல் பறக்குமோ, இந்த எலெக்ஷன் காலம் வந்துட்டாலே நாங்க அத பண்ணி குடுக்குறோம், இத பண்ணி குடுக்குறோம்னு வேட்பாளர் வாயிலிருந்து வர்ற வாக்குறுதி அனல் தெறிக்கும். தேர்தல் முடிஞ்சு போய் ஏதோ பண்ணி குடுக்குறீங்களே, ஒண்ணும் பண்ணி குடுக்க காணுமேன்னு கேட்டோம்னா, மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா குடுக்கறதாங்க பழக்கம். ஏனுங்க அமாவாசை, அல்வா குடுக்குறது உங்களுக்கு என்ன புதுசுங்களா? காலங்காலமா இதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. குடுங்க, எவ்வளவு வேணாலும் குடுங்க. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. கண்ணு இந்த மாதிரி அல்வா கொடுத்து பொட்டியை மாத்திரவனெல்லாம் இந்நேரம் மாற்றிருப்பேன். நீங்கள் போய் ரொட்டியை வாங்கிட்டு வந்து 4-3 வெட்டி அதில் பச்சை பாலை கொட்டி நல்லா நைஸாக பெனஞ்சு உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைங்க, தனியாக கொட்டி கண்ணு. அப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விட்டு பாகுப்பதம் வந்ததும் இடிச்ச ஏலக்காயை போட்டு உருட்டுன ரொட்டியை இறக்குனா பிரெட் ஜாமுன் ரெடி. 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா குலோப் ஜாமுனே தோத்து போயிரு இந்த பிரெட் ஜாமுன் கூட. அவ்வளோ அருமையாக இருக்கு.